பகவானுடைய பக்தர்களிடத்தில் ஒரே ஒரு முறை ஒருவன் அபசாரப்பட்டு விட்டான் என்றால் அதற்கு மேல 1000 ஆண்டுகளுக்கு 1000 தாமரை புஷ்பங்களை கொண்டு பூஜை செய்தாலும் நக்ஷமாமி வசுந்தரே. வராக பெருமான் பூமி பிராட்டியின் இடத்துல சொல்றார், என் பக்தனிடத்தில் அபசாரப்பட்டான் என்றால் நான் ஒரு நாளும் மன்னிப்பது கிடையாது. என்னிடத்தில் எத்தனை அபசாரப்பட்டாலும் அதை நான் பொறுத்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். எது அபராதம் அஜஸ்ரம் அஜஸ்ரம் துவயிகரண்ய சரண்ய உபாவகது என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். விடாமல் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான குற்றங்களை பகவானை நோக்கி ஹிரண்யகசிபு செய்து கொண்டிருந்தார். ஆனா அதுக்கு கோபமே வரல. எப்ப கோபம் ஏற்பட்டது? பிரகலாதனிடத்திலே தவறாக நடந்தான். அவரை துன்புறுத்த முயற்சித்த போதுதான் பகவானுக்கு கோபம் ஏற்பட்டதாம். அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் பகவான் செய்த எல்லா அவதாரங்களுமே தன் பக்தர்களிடத்தில் யாரோ பட்ட அபச்சாரத்துக்கு கொல்வதற்காகத்தான். எந்த இடத்தில் பார்த்தாலும் பூமி பிராட்டியில் அபச்சாரத்துக்காக ஹிரண்யாக்ஷனை கொன்றார். வேறு ஒரு அபச்சாரம் பரசுராமாவதாரம் க்ஷத்திரியர்களை பொதுவாக சம்ஹாரம் செய்வதற்காக, ராமாவதாரம் ராவணனை கொல்வதற்காக. எல்லா இடத்திலும் பக்தர்கள் ஏதோ ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் பகவான் பிறக்கிறார். அதுல இது ஒரு விசேஷமான அவதாரம். சிறு குழந்தையான பிரகலாதன் அவனுக்கு இருக்கக்கூடிய பக்தியை பார்த்து அவனுக்கு ஒரு துன்பம் என்றவுடனே பகவான் உடனடியாக வந்து பிறந்தார். அதுவும் எந்த தூணில் பிரகலாதன் கை காட்டினானோ அந்த தூணிலிருந்து பிறந்தார் அல்லவா. ஹிரண்யாக்ஷனுக்கு தான் பெரியவன் என்று எண்ணம். ஆனால் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு பிரகலாதன்னு குழந்தை பிறந்தது. ஹிரண்யாக்ஷன் பல ஆண்டுகள் ஹிரண்யகசிபு தவம் செய்வதற்காக வெளியே சென்றிருந்தார். அந்த காலம் பார்த்து தேவர்கள் வந்து ஆக்கிரமித்தார்கள். இவனுடைய நகரத்தை முற்றுகையிட்டார்கள். அப்ப தேவேந்திரன் இவருடைய மனைவி, அந்த மனைவியை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக வாளை உயர்த்தி கொண்டு வந்தார். நாரத பகவான் தான் இடையிலே வந்து தடுக்கிறார். இவளை கொன்று விடாதே, இவள் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை பெரிய பக்தனாக வளரப்போகிறான், இந்த பாபம் உனக்கு வேண்டாம்னு இந்திரனை அனுப்பிவிட்டு ஹிரண்யகசிபுவனுடைய மனைவி அவளை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து கொண்டு போய் நிறைய உபதேசங்களை பண்ணுகிறார். உபதேசத்தை தாய் கேட்டுக்கொண்டாலோ இல்லையோ நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள கர்ப்பத்தில் இருந்த பிரகலாதன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டான். நாரதர் தான் ஆச்சாரியன். அவருடைய உபதேசத்தை கேட்டு கேட்டு கருவில் இருக்கும் போதே பகவானிடத்திலே பக்தியோடு பிரகலாதன் இருந்தாராம். பிரகலாதன் வந்து பிறந்து விட்டார். அவருக்கு 5-6 வயது ஆகியது. பாடசாலைக்கு அனுப்பணுமே, படிக்காமலேயே குழந்தை வீட்டில் வச்சுருக்கலாமா? பாடசாலைக்கு அனுப்பினார். சண்டன் அமர்கன் என்று 2 வாத்தியார்கள். அவர்கள்தான் இவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல் நாள் பிரகலாதன் பள்ளிக்கூடத்துக்கு போனார். 2வது நாள் போக மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைய போல அடம் பிடிக்கிறாரா, என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஹிரண்யகசிபு கூப்பிட்டு பிள்ளா என்ன ஏன் போக மறுக்கிறாய்ன்னு கேட்டாராம். இப்ப பிரகலாதன் சொன்னார், அவர்கள் சொல்லி கொடுப்பதே தவறாக இருக்கிறது, அது எனக்கு ஒப்புக்கொள்ளும்படி இல்லை, அதனால போக மாட்டேன்னு சொன்னார். இது நல்ல கதையா இருக்கு. பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கறது தப்புன்னு ஒரு குழந்தை போக மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? எனக்கு பிடிக்கல, எனக்கு போக பிடிக்கல, நன்னா இல்லைன்னு ஏதான ஒரு குழந்தை சொல்லலாம். அவர் சொல்லி கொடுப்பதே தவறுன்னு பிரகலாதன் சொன்னாராம். ஏன் என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்றால், தேவர்கள் எல்லாரும் நமக்கு பகைவர்கள், அசுரர்கள் எல்லாரும் நமக்கு நண்பர்கள் என்று வாத்தியார் சொல்லி கொடுத்தார். அது எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் அனைவருக்குள்ளும் ஒரே நாராயணன் தான் அந்தர்யாமியாக இருக்கிறார். தேவர்களை இயக்குபவரும் நாராயணன் தான், அசுரர்களை இயக்குபவரும் நாராயணன் தான். தேவர்களும் அவருக்கு தொண்டர்கள் தான், நாமும் அவருக்கு தொண்டர்கள் தான். எல்லாரும் ஒரே சுவாமிக்கு தனி பணியாளர்களாக வேலைக்காரர்களாக இருக்கும் போது நமக்குள்ள எப்படி பகை இருக்க முடியும்? பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதா குதஹ. ஒருவன் மித்ரன், ஒருவன் அமித்ரன், ஒருவன் நண்பன், ஒருவன் பகைவன் என்கிற வேறுபாடே என் கண்ணுக்கு படவில்லை. உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுமே நமக்கு நண்பர்கள்தான். இந்த வேறுபாட்டை சொல்லிக் கொடுக்கிறார்கள், அது எனக்கு பிடிக்கவில்லை என்று பிரகலாதன் தெரிவித்தான். இல்ல அதெல்லாம் கத்துக்கணும், திரும்ப போன்னு பாடசாலைக்கு அனுப்பினார். சரின்னு சில நாட்கள் போனார். திரும்பவும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த போது ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப ஆசை. மகனை தூக்கி மடியிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு, பிள்ளா என்ன கற்றுக்கொண்டாய்? ஹிரண்யாய நமகான பிள்ளை சொல்லுவான் என்று ஆசைப்பட்டார். அந்த பிரகலாதன் உபதேசம் பண்ண தொடங்கினார். தகப்பனாரே, ஒரு நல்ல விஷயம் தெரிந்து கொண்டேன். பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கல, நானா ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன்.
என்று தெரிவிக்கிறார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பிம்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷணா. பகவான் நாராயணனிடத்தில் 9 விதமான பக்தியை வெளிப்படுத்தலாம் என்று தெரிந்து கொண்டேன். ஸ்ரவணம் பகவானுடைய பெருமைகளை கேட்பது, விஷ்ணு ஸ்மரணம் கீர்த்தனம் அவன் பாசுரங்களை அவனுடைய நாமங்களை பாடுவது, ஸ்மரணம் விடாமல் பகவானை பற்றி நினைத்து கொண்டிருப்பது, பாத சேவனம் அவர் திருவடிகளுக்கு நம்மால் முடிந்த கைங்கரியத்தை செய்வது, உபசாரங்களை செய்வது, அர்ச்சனம் புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை செய்வது, வந்தனம் விழுந்து நமஸ்கரிப்பது, தாஸ்யம் எல்லா விதமான அடிமை தொழில் தொண்டனுடைய காரியங்களையும் செய்வது, சக்கியம் சக்கியம்னு சொன்னா நட்பு பாராட்டுவது என்று பொருள். பகவானோடு நாம் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும்? அவர் சொந்தக்காரர், நான் உடைமை, அவர் தலைவர், நான் தொண்டன். பிறகு நட்பு எப்படி இருக்க முடியும்னால் நண்பர்களினுடைய இலக்கணம் என்ன? ஒரு நண்பன் ஆனந்தப்பட்டால் இன்னொருத்தரும் ஆனந்தப்பட வேண்டும், ஒரு நண்பன் அழுதால் இன்னொருத்தரும் அழ வேண்டும். இதானே நட்பினுடைய இலக்கணம். தான் ஆனந்தப்பட்டாலும் இன்னொருத்தர் அழுதால் அதை பார்த்து தனக்கு அழுக வரணும். ராமனும் சுக்ரீவனும் நண்பர்கள்னு சொல்லிக் கொண்டார்கள். சுக்ரீவன் தான் ராமனிடத்துல பிரார்த்தித்தார், வாலியை கொன்றுவிடு என்று. சரின்னு ராமன் மறைந்திருந்து அம்பை எய்தார், வாலி பட்டு போனார், மரணம் அடைய போகிறார். இப்ப சுக்ரீவன் ஓடி வந்து ஐயோ அண்ணாவை கொன்னுட்டேனேன்னு அழத் தொடங்கினாராம். அவர் அழுதா கூட ஆச்சரியம் கிடையாது, பக்கத்தில் இருந்த ராமனும் அழத் தொடங்கினார்னு வால்மீகி தெரிவிக்கிறார். சஞ்சாத பாஷ்பகா பரவீரஹந்தா, இவர் தான் அம்ப விட்டு வாலியை கொன்றதே, ஆனா இவரே அழத் தொடங்குகிறார். வால்மீகிக்கு புரியவே இல்லை, ராமன் ஏன் அழணும்? அவருக்கும் வாலிக்கு என்ன உறவு முறைதான் இருக்கா? ரத்த சம்பந்தமா? ஒண்ணும் கிடையாது. ஏன் அழுகிறார் என்றால், இல்ல சுக்ரீவன் அழறத பார்த்து ராமனுக்கு அழுக வருதான். அந்த அளவுக்கு நண்பர்கள்னு சொன்னால் சுகம் துக்கம் ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு நண்பன் ஆனந்தப்படும் போது இன்னொருத்தர் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது, ஒருத்தர் வருத்தப்படுவதை கண்டு இன்னொருத்தர் ஆனந்தப்படக்கூடாது. அதே பண்பு பகவானோடு ஏற்பட வேண்டும். கண்ணன் அழுதார்னு கேள்விப்பட்டால் நாமும் அழ வேண்டும். கண்ணன் பெருசா எங்கேயும் அழுது கிடையாது, ராமன் தான் அழுது கொண்டிருக்கார். கண்ணனுக்கு அழ வைக்கத்தான் பிடிக்கும். எல்லா கோபிகைகளையும் அழ வைத்து தன்னுடைய பக்தியிலே திளைக்க வைப்பாரே தவிர தான் அழுது எங்கேயுமே சரித்திரம் கிடையாது. ராமன் தான் அழுது அழுதே மற்றவர்களை அழ வைத்தவர். அப்ப கண்ணன் சிரித்தார்னு கேட்டா நாமும் சிரிக்கணும், ராமன் அழுதார்னு கேள்விப்பட்டா நாமும் அழ வேண்டும். இதுதான் சக்கியம், நட்பு என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக ஆத்ம நிவேதனம். இந்த ஆத்மா என்னுடைய சொத்து அல்ல, இது பகவானுடைய சொத்து என்று புரிந்து கொண்டு மறுபடியும் அவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். இந்த 9 விதமான பக்திகளை நான் தெரிந்து கொண்டேன் என்று பிரகலாதன் சொன்னார். பெரிய கோபம் ஹிரண்யகசிபுவுக்கு ஏற்பட்டது. முதல்ல வாத்தியார்களை கூட்டு தண்டனை கொடுக்கணும், எதை கத்துக் கொடுக்க சொன்னா என்னென்னமோ தவறாக சொல்லி கொடுக்கிறார்களேன்னு கோபப்பட்டார். அவர்கள் 2 பேரும் வந்து இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்கவே இல்லை, இவர் இருந்தால் இவர் கெட்டு போவதோடு மட்டும் அல்லாமல் சுத்தி இருக்கிற பிள்ளைகளையும் கெடுக்கிறான்னு தெரிவித்தார்கள். கெடுப்பதுன்னா நல்வழிப்படுத்துவது. அசுரனுடைய பாஷையில கெட்டு போவதுன்னா என்ன? பக்தியோடு இருந்தால் கெட்டு போவது என்று பொருள். அப்ப பிரகலாதன் குருகுலத்துக்கு போன போது ஒரு நாள் வாத்தியார்கள் சண்டன் அமர்க்கம் 2 பேரும் வரவில்லை. அன்னைக்கு எல்லா குழந்தைகளையும் அமர்த்தி வைத்துக் கொண்டு இவர் உபதேசம் பண்ண தொடங்குகிறார். பிள்ளைகளே, விஷ்ணுவினிடத்துல பக்தியோடு இருக்க வேண்டும், அவரை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம், ரொம்ப உயர்ந்தவராயிற்றேன்னு விலகி போக வேண்டாம், அவருக்கு மிக எளிமையாக பூஜை செய்யலாம், ஒரு புஷ்பமோ பழமோ என்ன கிடைக்கிறதோ சமர்ப்பித்தால் போரும், பகவான் மிக எளியவர், நீங்க கஷ்டப்பட்டு ஆராதனம் பண்ணவே தேவை கிடையாது, என்ன கிடைக்கிறதோ சமர்ப்பித்தால், பக்தியோடு சமர்ப்பித்தால் பகவான் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வார் என்று பேசி பேசி மத்த அசுர குழந்தைகளையும் பக்தர்களாக மாற்றிவிட்டார் பிரகலாதன். இத வந்து சண்டனும் அமர்க்கனும் ஹிரண்யகசிபுவின் இடத்துல சொன்னார்கள். இனிமே இவரை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம், இவர் கெட்டு போறதோட சேர்ந்து மத்த குழந்தைகளையும் கெடுக்கிறார், எங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிவித்து விட்டார்கள். அப்ப இவனுக்கு கோபம். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீரி என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன். பொதுவா ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போறதுனாலே எல்லாரும் கொண்டாடுவாளோ இல்லையோ, அது என்னென்னமோ தப்பு தப்பா உளறினால் கூட பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒண்ணு, ஒரு ஆங்கில பாடல் கத்துக் கொடுக்கலாம், தமிழ் பாடல் கத்துக் கொடுக்கலாம், ஏதோ 2 ஸ்லோகம் என்ன தினமும் வழிபாடு சொல்லுவார்களோ அதை கத்துட்டு வரலாம். வந்து தவறாக சொன்னால் கூட
பள்ளிக்கூடத்துல கத்துண்டு வந்து ரொம்ப நன்னா சொல்றான்னு எல்லாரும் கொண்டாடுவார்கள். அந்த ஒரு கரிசனமான இருந்திருக்கணும். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன், யாரோ ஒரு குழந்தையா இருந்தா கூட பள்ளிக்கூடத்துக்கு போய் கத்துண்டு வந்தா கொண்டாட வேண்டும். இவர் யாரோ குழந்தை கூட கிடையாது, தன் சிறுவன், தன்னுடைய சொந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துல கத்துக்கொண்டு வந்து சொல்லுகிறான். அதுவும் தவறா ஒண்ணு சொல்லல. வாயில் ஓர் 1000 நாமம் உள்ளியவாக்கி போத நாராயணனுடைய 1000 நாமங்களையும் சொன்னார். அதை ஹிரண்யகசிபுவால் பொறுக்க முடியவில்லை. இவனை கொன்றுவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்து பார்த்தார். விஷம் கொடுத்து பார்த்தார், யானைகளை விட்டு மிதிக்க விட்டு பார்த்தார், மலையிலிருந்து தள்ளி விட்டு பார்த்தார், கடலிலே போட்டு பார்த்தார். இதை போல எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும் எதிலும் பிரகலாதனுக்கு என்ன தீங்கும் ஏற்படவில்லை. பகவான் ஒவ்வொரு முறையும் ரட்சித்துக் கொண்டே வந்தார். மேல மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டார்களாம். விழும்போது இப்படி உருண்டு உருண்டு பிரகலாதன் கீழே வந்தாரோ இல்லையோ. நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு விபத்து நடக்கிறது, ஏதோ வண்டியில போயிட்டு இருக்கோம், விபத்துன்னு சொன்னால் உடனே என்ன சொல்லி கொடுக்கிறா? தலையை பாதுகாக்க வேண்டும், உடனே தலையை கையால மூடிக்கோங்கோ, தலைக்கு அடிபடாவிட்டால் பிழைத்து விடலாம்னு சொல்றாளோ இல்லையோ. அப்ப பிரகலாதன் என்ன பண்ணிருக்கணும்? மலையிலிருந்து உருண்டு வரும்போது தலையை கெட்டியா பத்திரமா பிடிச்சிட்டு இருக்கணுமோ இல்லையோ. தலைய பத்தி கவலையே படல, தன்னுடைய கைகளால மார்பை கெட்டியா பிடிச்சிட்டாராம் பிரகலாதன். இதுக்கு மார்பை பிடிச்சுக்கிறார்னால் இல்ல உள்ள பெருமாள் இருக்கார், நான் உருண்டு உருண்டு வரும்போது அவரும் உள்ள உருண்டு போயிட்டா என்ன பண்றது? அந்த கஷ்டத்தை அவரால் பொறுக்க முடியாது. அதனால பகவானுக்கு பாதிப்பு வராமல் இருப்பதற்கு கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று பிரகலாதன் செய்தாராம். அவ்வளவு பக்தி. எந்த நிலையிலும் பாம்பு வந்து உடலை கடித்து கொண்டிருக்கிறது, அது அவருக்கு தெரியவே இல்லை. ந விவேத ஆத்மனோ காத்திரம் தத்ஸ்மிருத்யாஹ்லாத சம்ஸ்திதா என்று விஷ்ணு புராணத்திலே பராசரர் தெரிவிக்கிறார். கண்ணனையே நினைத்து கொண்டிருந்தபடியால் அதிலிருந்து ஒரு ஆனந்தத்தை அடைந்தாரே, அந்த ஆனந்தத்துக்கு முன்னால் பாம்பு உடம்பை கடிக்குது என்கிற ஒரு துன்பம் அவருக்கு ஒரு பொருட்டாகவே படவில்லை. பாம்பு கடிப்பது தெரிந்து பொறுத்து கொண்டார்னு இங்க பராசரர் சொல்லல. பாம்பு கடித்ததையே அவர் உணரவில்லை. என்ன உடலுக்கு நடந்தாலும் ஆத்மா பரமாத்மாவிடம் லயித்திருந்தபடியால் எதையுமே அவன் உணரவில்லைன்னு தெரிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு பக்தியோடு இருந்தார். சமுத்திரத்திலே தூக்கி போட்டான் ஹிரண்யகசிபு. அப்பவும் பகவான் வந்து ரட்சித்தார். விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல சிம்மாச்சலம்னு ஊர் இருக்கோ இல்லையோ, பூமியில வந்து இறங்கினாரோ இல்லையோ. இறங்கின போது அவருடைய 2 திருவடிகளும் பூமிக்கு உள்ளே அழிந்து விட்டன. நம்ம ரொம்ப உயரத்திலேருந்து குதிச்சோம்னால் என்ன, ஒரு தரையில பூமியில குதிக்கிறோம்னா தரைக்குள்ள பூமியில பழிந்து போயிடுமோ இல்லையோ. அதை போல இப்பவும் அந்த பெருமாளை சேவிச்சா 2 திருவடிகளும் கல்லுக்கு உள்ள அழுந்தி இருக்கும். ஏன் இப்படி ஆச்சுன்னா, வேகமா வந்தார் அல்லவா, கருடனோடு கூடத்தான் வந்தார். ஆனா கருடனுக்கு வேகம் போதவில்லை. அதனால தன்னுடைய ஒரு கையாலே கருடனுக்கு கட்டை விரல்ல அமிர்தத்தை ஊட்டி கொண்டிருப்பார். ஒரு கையால் தன்னுடைய வேஷ்டியை பிடிச்சுட்டு இருக்கா. இவர் ஓடி வந்த வேகத்துக்கு வேஷ்டி அவிழ்ந்து போய்விட்டது. ஆனா பிரகலாதனை ரட்சிக்க வேண்டும். ஒரு கையால தன்னுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு மற்றொரு கை கட்டை விரலால அமிர்தத்தை கருடனுக்கு கொடுக்கிறாராம். ஏன்னா அவருக்கு சக்தி போறல, அமிர்தத்தை கொடுத்துத்தான் அவரை திரும்ப சக்தி பெற வைத்து வர வேண்டும். இந்த வேகத்துல வந்து வராக நரசிம்மனாக பிரகலாதனை ரட்சித்தார் என்று சிம்மாச்சலத்துல சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றாக காத்து கொண்டு வந்தார். கடைசியில ஹிரண்யகசிபுவுக்கு வேறு வழியில்லை, நாம் தான் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார். நேர கூப்பிட்டாராம். பிள்ளாய், என்ன சொல்லுகிறாய்? நாராயணனை வணங்குவாயா, என்னை வணங்குவாயா என்று கேட்டார். உன்னை வணங்கவே முடியாது, நீயும் சேர்த்து நாராயணனைத்தான் வணங்க வேண்டும். உலகத்தில் அனைவருக்கும் ஒரே ஈஸ்வரன் தான் இருக்கிறார். உனக்கு ஒரு ஈஸ்வரன், எனக்கு ஒரு ஈஸ்வரனா? எல்லா ஆத்மாக்களையும் ஒருவர் தான் இயக்குகிறார். ஹிரண்யகசிபு கேட்டார், உன்னை இப்படி யார் பேச வைக்கிறார்கள்? உனக்குள்ள யாரோ இருந்து இப்படியெல்லாம் பேச தூண்ட வேண்டும், யாருன்னு கேட்டாராம். பிரகலாதன் பதில் சொன்னார், இந்த கேள்வி கேட்கும்படிக்கு உன்னை யார் தூண்டுகிறார்களோ பதில் சொல்லும்படிக்கு அவர்தான் என்னையும் தூண்டுறார். ஒரே கடவுள்தான், ஒரே ஈஸ்வரன் தான், அவர்தான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருந்து இயக்குகிறாரே தவிர வெவ்வேறு ஈஸ்வரர்கள் உலகத்துல கிடையாது. சாஸ்தா விஷ்ணு அசேஷஸ்ய, இந்த உலகம் அனைத்துக்கும் ஒரே நியந்தா, ஒரே இயக்கக்கூடியவர் நாராயணன் தான். அவர்தான் 2 பேருக்குள்ளும் இருக்கிறார் என்று பிரகலாதன் பதில் சொன்னார். பொறுக்க முடியவில்லை. இந்த தூணுக்குள்ள இருக்காரா? எல்லா இடத்திலும் இருக்கிறார்னு சொன்னாயே, இந்த தூணுக்குள் இருக்கிறாரா? இவர் கட்டின தூண் தானே. அந்த நம்பிக்கை, அளந்திட்ட தூணை அவன் தட்ட என்று ஆழ்வாருடைய பாசுரம். நான் தான் கல்லு வச்சேன், நான் தான் பூசினேன், நான் தான் தூணை கட்டியிருக்கேன், இதுக்குள்ள நரசிம்மர் கிடையாதுன்னு அவனுக்கு நம்பிக்கை. இந்த தூணுக்குள்ள உண்டான்னு கேட்டார்.
எல்லா இடத்திலும் இருக்கார்னு சொல்லிட்டேனே, அப்ப இந்த தூணிலும் பகவான் இருக்கிறார்னு பிரகலாதன் கை காட்டினான். உடனே தன்னுடைய கதையால தூக்கி தூணை அடிச்ச உடனே அந்த தூணிலிருந்து பகவான் பிறந்தாராம். ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா. பகவானுக்கு 2 தேவைகள். ஒண்ணு, இவர் சொன்ன வார்த்தை என்ன? எங்குமுளன் கண்ணன். பகவான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த வார்த்தையை சொன்ன உடனே நரசிம்ம பெருமாள் நிருசிம்மனான வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஹிரண்யகசிபுனுடைய மாளிகையில் இருக்கிற எல்லா தூண்களுக்குள்ளும் உள்ள போய் ஒளிஞ்சிட்டாராம். ஏன்னா எந்த தூணை இவர் கைகாட்டுவார்னு நரசிம்மருக்கு தெரியாது. எல்லா இடத்திலும் இருக்கிறார்னு பிரகலாதன் சொல்லிட்டார். அவர் சொன்ன வார்த்தை பொய்யாக ஒரு நாளும் ஆகக்கூடாது. பகவானுக்கு தன்னுடைய வார்த்தை பொய்யாக போவது கூட ஒரு கவலையே கிடையாது. பக்தனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக கூடாது. மகாபாரதத்தில் 2 பேர் பிரதிஜை செய்தார்கள். நான் ஆயுதம் எடுத்து சண்டையிட மாட்டேன் என்று கண்ணன் பிரதிஜை பண்ணார். ஏன்னா துரியோதனன் அர்ஜுனன் 2 பேரும் வந்தார்கள் கண்ணனிடத்தில். கண்ணன் சொன்னார், ஒன்னு பக்கம் என்னுடைய பெரிய சேனை இருக்கிறது, மற்றொரு பக்கம் நான் மட்டும் இருக்கிறேன், எது வேணும்னு கேட்டார். எனக்கு சேனை வேணும்னு துரியோதனன் கேட்டான், எனக்கு நீதான் வேண்டும்னு அர்ஜுனன் கேட்டார். சரின்னு ஒப்புக்கொண்டு விட்டார் கண்ணன். துரியோதனனுக்கு ரொம்ப ஆனந்தம். பாவம், இந்த அர்ஜுனனுக்கு சாமர்த்தியமே போறல, ஒரே ஒரு கண்ணனை வச்சுட்டு இவர் என்ன யுத்தம் பண்ண போறார், எனக்கு எவ்வளவு பெரிய சேனை கிடைச்சதுன்னு ஆனந்தமா சகுனியின் இடத்துல போனார். அவர் தலையில கொட்டி சொன்னார், அந்த கண்ணன் இருந்தால்தான் நம்மால ஜெயிக்க முடியும், அந்த புத்தி கூடவா உனக்கு இல்லை? சரி, போனா போறது, திரும்ப கண்ணன் இடத்துல போ, நீ தேரோட்டியாக மட்டும்தான் இருக்க வேண்டும், ஆயுதம் எடுத்து சண்டையிடக்கூடாதுன்னு பிரதிஜை வாங்கி கொண்டு வான்னு சகுனி அனுப்புகிறார். சரின்னு துரியோதனன் கேட்ட போது பகவான் ஒப்புக்கொண்டு விட்டார். இது தான் பண்ண பிரதிஜை. இதை கேள்விப்பட்டவுடனே பீஷ்மாச்சாரியர் அவர் ஒரு பிரதிஜை பண்ணாராம். என்ன நடந்தாலும் சரி, ஒரு நாள் ஒரு நிமிஷத்துக்காவது கண்ணனை ஆயுதம் எடுக்க நான் வைப்பேன் என்று பீஷ்மர் பிரதிஜை பண்ணி கொண்டார். 2 பேர் பிரதிஜையும் இருக்கிறது. யுத்தம் தொடங்கித்து. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. ஒண்ணு சண்டை முடிவதாகவே தெரியவில்லை. பீஷ்மர் இருக்கும் வரை இந்த யுத்தத்தை முடிக்கவே முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அர்ஜுனன் வேற யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் ரொம்ப அப்படி வானளாவ பேசினார். நீங்க யாரு சண்டைக்கே வர வேண்டாம், என்னுடைய காண்டீபத்துக்கு முன்னால யாருமே நிற்க முடியாது, ஒரே நாள் போரும், கௌரவ சேனையே அழித்து விடுவேன், பீஷ்மர், துரோணர், கிருபர், சல்யன் யாரும் நிற்க முடியாது என்று நன்னா பேசினவர் 10 நாள் யுத்தம் நடக்கிறது, ஒன்னும் செய்ய முடியவில்லை, பீஷ்மரை அகற்ற முடியவில்லை. பகவான் பொறுத்து பொறுத்து பார்த்தார். அர்ஜுனா, நான் முதல்லயே பகவத்கீதையில சொன்னேன், எதிரே இருப்பவரை உன்னுடைய பீஷ்மர் தாத்தான்னு பார்க்காதே, அவர் ஒரு ஆத்மா, அதர்மத்தின் வழியில் நிற்கிறார், அவரை அகற்றினால்தான் தர்மம் ஜெயிக்க முடியும். இப்படித்தான் எதிராளியை பார்க்கணுமே தவிர என்னுடைய மாமா, என்னுடைய தாத்தா, என்னுடைய குரு துரோணர் இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி சண்டை போட முடியும்? நீ தவறு செய்கிறாய்னு சொல்லி கண்ணனுக்கு கோபம் ஏற்பட்டது. தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து அந்த ரதத்திலிருந்து கீழே இறங்கி கையில சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டார் கண்ணன். நேர பீஷ்மருடைய தேரை நோக்கி ஓடத் தொடங்கினாராம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, என்னது கண்ணன் இறங்கி சக்கரத்தோடு ஓடி வராரே, என்ன பண்ண போறாருன்னு பீஷ்மாச்சாரியர் பார்த்தார். பார்த்த உடனே கையில வில்லு அம்பத்தானே எடுக்கணும். கண்ணன் யுத்தத்துக்கு வருகிறார் என்றால் கையில் அம்பை எடுத்திருக்க வேண்டும். கையில் இருந்த வில்ல கீழே போட்டார். கைய கூப்பி கொண்டார். ஏஹேஹி புல்லாம்புஜ பத்திரநேத்திர, கண்ணா ஓடிவா, உன்னைத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன், இந்த காட்சியை காண்பதற்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், உன்னுடைய சக்கரத்தாலே என் தலையை கொய்துவிடு, பிரசஹ்யமாம் பாதைய லோகநாத, என் தேரிலிருந்து என்னை பிடித்து கீழே தள்ளி உன்னுடைய திருவடியால என்னை மிதித்து சக்கரத்தால என் கழுத்தை வெட்டி கொன்றுவிடு, இந்த பாக்கியத்துக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன், ஓடிவான்னு அழைக்கிறார். என்னமோ யசோதை கண்ணனை அணைத்துக் கொள்வதற்கு ஓடிவான்னு சொல்லுவது போல் சக்கராயுதத்தோடு வரும் கண்ணனை வா என்று அழைக்கிறார் பீஷ்மாச்சாரியர். அவருக்கு ஆனந்தம். கண்ணன் கையால் உயிர் போக போகுதுன்னா இதற்கு மேல என்ன பாக்கியம் இருக்க முடியும்? ஆனந்தமா பீஷ்மர் வரவேற்றார். கண்ணனும் தயாரா ஓடுகிறார். அந்த சமயம் பார்த்து அர்ஜுனன் வந்து காலிலே விழுந்து, கண்ணா வேண்டாம், பிரதிஜை செய்திருக்கிறாய், ஆயுதம் எடுத்தா எனக்கு பேர் கெட்டு போயிடும், நான் வெற்றி பெற்று கொடுப்பேன்னு ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், நீ பீஷ்மரை கொன்று விட்டால் எனக்கு பெயர் இருக்காது, அதனால் நிறுத்திவிடுன்னு பிரார்த்தித்தாராம். சரின்னு பகவான் பொறுத்து கொண்டார். ஆனா பிரதிஜையை மீறியாகிவிட்டது. ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன பிரதிஜையிலிருந்து கண்ணன் மாறிவிட்டாரே, ஏன் அதை கூட அவரால் ரட்சிக்க முடியாதா என்றால், தன்னுடைய பிரதிஜையை உண்மையாக்கினால்
பீஷ்மருடைய பிரதிஜை பொய்யாயிடுமோ இல்லையோ, அத பகவானால பொறுக்க முடியாது. பக்தன் சொன்ன வார்த்தை உண்மையா இருக்கணும். தன்னுடைய வார்த்தையை விட தன் பக்தனுடைய வார்த்தைக்கு பகவான் மதிப்பு அதிகம் கொடுக்கிறார். பகவத்கீதையில் ஒரு இடத்துல ஒரு கேள்வி, அர்ஜுனன் கண்ணனிடத்துல கேள்வி கேட்கிறார். அது, கண்ணா, உன்னிடத்துல ஒருவன் பக்தியோடு இருந்து விட்டு கொஞ்சம் ஏதோ உலகத்தினுடைய இழுப்பாலே தவறான வழியில மாறி போயிடுறாருன்னு வச்சுப்போம். அப்ப என்ன அவ்வளவுதானா? அவர் திரும்ப மோட்சத்தை அடையவே முடியாதா? பக்தனாக ஆக முடியுமா? இல்ல அப்படியே கெட்டு போய் விடுவாரான்னு அர்ஜுனன் கேட்கிறான். கண்ணன் பதில் சொன்னார், என்னை பற்றினவன் கெட்டு போவானான்னு உனக்கு எப்படி வாயில கேள்வி வந்தது? என்னை பற்றினவன் ஒரு நாளும் எந்த அமங்கலத்தையும் அடைய மாட்டான். நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. அர்ஜுனா, கேள்வி கேட்டு விட்டாயோ இல்லையோ, அப்ப நீ பிரதிஜை பண்ணு. நான் பிரதிஜை பண்ண மாட்டேன், என் பக்தன் கெட்டு போக மாட்டான் என்று நீ பிரதிஜை பண்ணுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார்.